இன்றைக்கி நம்ம ஈஸியான பிஸ்கட் கேக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான செய்யறது இது. வாங்க பார்த்துடலாம். அதுக்கு தேவையானது எந்த பிஸ்கெட் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நான் இதில் பார்லேஜு, சன்ஃபீஸ்ட்டு எந்த பிஸ்கெட் வேணால் எடுத்துக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான் அது. எந்த பிஸ்கெட் போட்டாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேக்கு வரும். இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சின்னதாக உடச்சி வச்சுக்குங்க. எல்லா பிஸ்கெட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக உடச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி உடைச்சா போதும். இப்போ நம்ம பிஸ்கெட்டை ஃபுல்லாக உடச்சி வச்சிட்டோம். இப்போ நம்ம பிஸ்கெட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். இங்கே ஒரு கடாய் எடுத்து அதில் அரை கப்புக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1/4 கப்புக்கு கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுட்ரு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். 1/4 கப்புக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த விஸ்க் வச்சோ இல்லைன்னா ஸ்பூன் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா 1/4 கப்புக்கு தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு செமி லிக்யூடு பதத்துக்கு இது வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதில் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவில் இருக்க பட்டரில் பாதி எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். அப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த பிஸ்கெட்டில் நம்மளுக்கு பாதாம் ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் நல்லா பீஸாக குட்டியாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். வால்நட்டு நான் 2 ஸ்பூனையும் அதே மாதிரி தான் நல்லா பொடியாக ஆக்கி இதில் போட்டிருக்கேன். நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ எல்லா நட்ஸுமே இது மாதிரி நம்ம குட்டியாக ஆக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பிஸ்கெட்டில் எல்லா க்ரீமுமே நல்லா ஆட் ஆகிருக்கணும். பிஸ்கெட் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கேக்கு ட்ரேயில் இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். பண்ணி இது மாதிரி நல்லா புஷ் பண்ணி விடுங்க. புஷ் பண்ணி விட்டு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிளியராக ஆக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் பதிகிற மாதிரி வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் இது எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீமுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து சூடு பண்ணிக்கலாம். இது கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. சூடாகனா போதும். இப்போ இது மாதிரி நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இதில் நான் டார்க் சாக்லேட் பார்த்திங்கன்னா 300 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். நான் 300 கிராம் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டியாக இது உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரீம் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும் போதே இதில் போட்டோன்னா டக்குன்னு மெல்ட் ஆகும். அதனால் இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணிடலாம். இப்போ இதுமாரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா கரையுது. இந்த மாதிரி ஃபுல்லாக கரைஞ்சி இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்மளுக்கு க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் இருந்துட்டு நம்ம அந்த கேக் ட்ரேவை எடுத்துட்டோம். அதுக்கு மேலே இந்த க்ரீமை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இடம் விடாமல் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா பரப்பி விடுங்க. இதில் நம்ம இப்போ நம்ம டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா டபுள் கலர் சாக்கோ தான் எடுத்திருக்கேன். சாக்கோ சிப்ஸு இது மாதிரி நல்லா மேலே ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு அதை எடுத்துடலாம். இப்போ இந்த ட்ரே ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பராக நம்மளுக்கு கேக் நல்லா ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.